இதுதான் இலங்கை. அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா கிரிக்கெட் தாதாவையே வெளியே அனுப்பியிருக்கு. 2007 ஆண்டு வேர்ல்ட் கப்ல எங்களை அடிச்சு கப்பு தூக்கிட்டு போனதுக்கு எனக்கு என்ன இன்னைக்கு தான் பழி வாங்கின மாதிரி தெரியுது. இலங்கை அணி இப்ப நிறைய விடயங்கள்ல பாடம் படிச்சிருக்குது. ரசிகர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட அதிகமா இலங்கை அணி கொடுத்திருக்கு. இன்னும் உலக கிண்ணம் இலங்கையில் சூடுபிடிக்கின்றது. இந்தியா இலங்கை விளையாட வாய்ப்பு இருக்கா? எனவே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் போட்டி இல்லை சூப்பர் 8 என்பது எங்களுக்கு இப்பொழுது தெளிவாக ஒரு பரபரப்பான போட்டியை பார்க்கலாம்னு நினைச்சேன். இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல். எப்படி அடி நீங்க எப்படி ஒரு இலங்கை அணியை எப்ப கடைசியா பாத்தீங்க? நிறைய நாளைக்கு பிறகு ஒரு இலங்கையில அந்த ஃபைட்டிங். இதுதான் இலங்கை. எனக்கு ஸ்ரீலங்காட பேட்டிங் எல்லாம் இல்ல. முதல்ல 10 ஓவருக்கு கிட்டத்தட்ட டிராவிஸ் ஹெட்டும் மிச்சல் மார்ஷும் அடிய வாங்கி கண்ட்ரோல் பண்ணி உடைச்சு ஆஸ்திரேலியாவை கட்டுப்படுத்தினாங்கல்ல, அங்க நின்றுது அந்த தெரியுமா? அந்த 10 ஓவருக்கு முடிஞ்சு இன்றைய கதை ஸ்ரீலங்கா முடிஞ்சது. 250 தாண்டும் ஸ்ரீலங்கா அளவுதான் கதை. ஆஸ்திரேலியா பிட்டி ஒரு கம்பேக்கோட சூப்பர் 8க்கு என்டர் பண்றதுக்கு இந்த வின் அமைய போகுது. இதுதான் இந்த மைண்ட்ல இருந்தது. அந்த எல்லாத்தையும் அந்த 10 ஓவருக்கு பிறகு தலைகீழா மாத்தி இந்த போட்டியில 2 ஓவர் மிச்சம் இருக்க இந்த 181 அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா கிரிக்கெட் தாதாவையே வெளியே அனுப்பியிருக்கு இலங்கைன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா உலக கிரிக்கெட்லே தாதான்னு சொல்லக்கூடிய அணி ஆஸ்திரேலியா தான். கிரிக்கெட் அது ஆஸ்திரேலியாவுக்கு அடிக்கிறது ஈஸி இல்ல. அது எந்த அணிகளுமே அப்படித்தான். இவ்வளவு பலமா இந்தியா இருந்தா கூட இந்தியாவுமே ஆஸ்திரேலியா அடிச்ச பிறகுதான் வேர்ல்ட் கப்ல நடந்துச்சு. 2007 ஆண்டு வேர்ல்ட் கப்ல எங்களை அடிச்சு கப்பு தூக்கிட்டு போனதுக்கு எனக்கு என்ன இன்னைக்கு தான் பழி வாங்கின மாதிரி தெரியுது. 2007 மேற்கிந்திய தீவுகள்ல வச்சு பல காலங்களுக்கு பிறகு ஆஸ்திரேலியா பழி வாங்கிய வாய்ப்பு. காரணம் என்னன்னா, எனக்கு ஜெயசூரியை பார்க்கும்போது அந்த ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா அந்த போட்டியில ஜெயசூரியா வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தாரு, ரொம்ப கவலைப்பட்டு பார்த்து கொண்டு இருந்தாரு. எனக்கு நல்ல ஞாபகம் வேண்டாம். புரித்தனமா அந்த கிண்ணத்தை நாங்க தான் எடுப்போம்னு சொல்லி நம்பி இருந்த போட்டி அது. அது ஒரு பெரிய ஒரு ஏமாறத்தை இன்றைக்கு பழி தீர்த்து எனக்கு ஜெயசூரிய பார்த்திருக்கும் போது ஜெயசூரிய அந்த ஆக்ஷன் கை தட்டினது செய்தான் பார்க்க நல்லா இருந்தது. பெத்தம் நிசங்க 2வது T20 சதம். இந்த உலக கிண்ணத்தின் T20 உலக கிண்ணத்தின் முதலாவது சதம். அதுல சொன்ன அந்த சதம் அடிக்க நான் மகனும் நான் கதைச்சு கொண்டு வந்த மேட்சை பார்த்து நான் சொன்னேன், இது வின்னிங் முக்கியம். பெத்தம் சதத்தை பெருசா முயற்சிக்க மாட்டார், ரன்னை எடுத்து 2 பேரும் அடிப்பாங்கண்டு. அந்த கிடைச்சதுக்குள்ள அடி அடிச்சு தனி அடிச்சு முடிச்சு விட்டுது. 30 ரன்னு கிட்ட அடிக்க இருந்தது. நான் சரியா அதை கதைக்கும் போது 27 ரன் தேவைப்பட்டது செஞ்சுரிக்கு. வெற்றி பெறுறதுக்கு 29 ரன் அப்படி அடிச்சு முடிச்சார் 10 நிமிஷம் தனியா. எனக்குடா தெரியல, இந்த பக்கம் போட்டாலும் வெளுத்து இலங்கை அணி பெரிய ஒரு இடத்தை தக்க வச்சிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நேரடியாக சூப்பர் 8க்குள்ள நுழைஞ்சிருக்கு. தெரிவாகிவிட்டார்கள், 100% தெரிவாகிவிட்டார்கள். 10 நிமிஷங்கவே நாங்கள் சொல்வது போன்று குஷல் மெண்டிஸ் தேவையான டைமில் எங்களுக்கு இந்த உலக கணத்துல 3 போட்டிகளிலுமே நல்லா விளையாடுறாரு. 3 போட்டிகளிலுமே அரைச்சதம் அடிச்சிருக்கிறார். இப்ப 10 நிமிஷம் குஷல் மெண்டிஸும் அந்த அடிச்ச ஆரம்பம், குஷல் பேர் ஆரம்பத்திலே ஆட்டம் இழந்து விட்டார் 2 பந்தும். எனவே அவர்கள் 2 பேரும் அடித்து கொடுத்த ஆரம்பம் தான் கை கொடுத்தது. பவான் சரியான டெக்னிக்கல் பிளேயர்ன்றது அடிக்க வேண்டிய நேரத்தில் டக்குன்னு அடிச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு 10 நிமிஷம் அடிச்சு கொண்டிருக்கான்னு தெரிய ரன் ஓடி எடுத்து கொடுத்து 10 நிமிஷங்கவே அடிக்க விட்டார். இலங்கை அணி இப்ப நிறைய விடயங்கள்ல பாடம் படிச்சிருக்குது. கடந்த போட்டியில் தஸ்வந்த் சானக் 5ஆம் இடத்துக்கு வந்தார். அது சரியா அமைஞ்சுது. ஓப்பனிங் பேரில் ஒரு பிரச்சனை இருக்குது. கமில் மிஸ்ராவை கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார்கள் என்ற மாதிரியும் இருந்தது எனக்கு. சரி, குஷல் பேர் தான் இன்றைய தினம் ஃபெயிலியர். அடுத்த மேட்ச்லேயும் ஒரு சான்ஸை கொடுக்கலாம். ஏனென்றால் ஜிம்பாப்வேயோடு தான் விளையாட போகிறோம், செலக்ட் ஆகிவிட்டான். இதே அணியோட முயற்சிக்கலாம். இன்னொரு பக்கம் மதீச பத்ரன் என்று பந்து வீச முடியவில்லை. 2வது ஓவரின் பொழுது காயம், தசைப்பிடிப்பு, வெளியேறிவிட்டார். அவரும் இல்லாமல் தான் இலங்கை அணி பந்து வீசி ஆஸ்திரேலியாவை கட்டுப்படுத்தி இருக்கு. 10வது ஓவருக்கு பிறகு அது ஒரு பெரிய பலம் தான். இலங்கை அணியை பொறுத்தவரையில ரசிகர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட அதிகமா இலங்கை அணி கொடுத்திருக்கு. நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா 10 மடங்கு 100 மடங்கு அதிகமா கொடுத்திருக்கு. இன்றைக்கு மைதானத்துக்குள்ள இருந்த ரசிகர்களை நீங்க பாத்தீங்கன்னா, அம்மாடியோ, இந்த உலக கிண்ணம் சந்திரு இன்னும் சூடு பிடிக்கின்றது. ஏனென்றால் இலங்கையில் உலக கிண்ணம், இலங்கை அணி மீது இலங்கையின் ரசிகர்களுக்கே சந்தேகம். நாங்களே சொல்லிக் கொண்டோம்,
திட்டுன்னு திட்டி வைத்திருக்கின்றோம் இலங்கை அணியை. இவ்வளவு மோசமாக போன்றீர்கள், உலக கிண்ணத்தில் இந்த முறை நீங்கள் தேறினால் பார்ப்போம் என்ற நிலைமையில் தான் நாங்கள் பேசினோம். இன்றைய தினம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாங்கள் அதை வெளிப்படுத்துகின்றோம். வந்து விட்டார்கள். இன்னும் உலக கிண்ணம் இலங்கையில் சூடுபிடிக்கின்றது. இங்கிலாந்துக்கு இன்றைக்கு சம்பவம் பண்ணிருக்கோம். என்னடா இப்படி இருக்காங்க கிரிக்கெட் தாதாமார்களுக்கு என்ன நடந்ததுன்னா நான் போய் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி நேரத்துல அவங்கள அடிச்சு அந்த விக்கெட்டை போயிட்டு அவங்களாவே விக்கெட்டை கொடுத்த மாதிரி போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏலாம் போயிட்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு அந்த கடைசி நேரத்துல எப்படி அதை கையாளணுன்ற இது இல்லாம தான் தோத்தாங்களோடைய. இல்லைன்னா இத்தாலி இங்கிலாந்துக்கு ஏதோ ஒரு வழி பண்ணிருக்கு. இங்கிலாந்தில் சூப்பர் 8க்கு சம்பவங்கள் இருப்பது போல் தென்படுகின்றது. கண்டிப்பா இப்பொழுது நான் நம்பிக்கையாக இனி சொல்வேன், சூப்பர் 8ல் இலங்கை பல சம்பவங்களை செய்ய போகிறது. கண்டிப்பா செய்யும். இப்ப சூப்பர் 8ல யாரெல்லாம் நாம சந்திக்க வேண்டி வரும்? இந்தியா இலங்கை விளையாட வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் குறை மாதிரி தான் இருக்கின்றது. இப்பொழுது போட்டி முடிவடைந்து கொஞ்ச நேரத்துக்குள் சூப்பர் 8 கிட்டத்தட்ட தெரிவாகி இருக்கின்ற அணிகள் சொல்கின்றது. முதலாவது இடத்துக்கு இப்ப இந்தியாவுக்கு முதலாவது இடம் கன்ஃபர்ம், இலங்கைக்கு முதலாவது இடம் கன்ஃபர்ம், தென்னாப்பிரிக்காவுக்கு முதலாவது இடம் கன்ஃபர்ம், அதே மாதிரி மேற்கிந்திய தீவுகள் இங்கிலாந்து அணிகளின் இடங்கள் கன்ஃபர்ம் ஆகி இருக்கிறதுனால இப்போது உள்ள நிலைமையில் சூப்பர் 8க்கான குழுக்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது. இலங்கை அணி முதலாவது போட்டியில் இங்கிலாந்தை சந்திக்கின்றது சூப்பர் 8ல். இந்தியா தென்னாப்பிரிக்காவை சந்திக்க போகின்றது அவர்களுடைய சூப்பர் 8 போட்டியில். அப்படி பார்க்கின்ற வேளையில் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த பட்டியலில் இன்னும் வரவில்லை. ஆக இந்தியா மேற்கிந்திய தீவுகளை சந்திக்கின்றது. ஏனைய அணிகள் இனி வரப்போகின்ற அணிகளாகத்தான் அமையப் போகின்றன. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு சென்று இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி சூப்பர் 8ல் நடைபெறப் போகின்றது. இலங்கையோடு விளையாட போகின்ற மற்ற அணிகள் எவை என்பது இன்னமுமே தெரிவு செய்யப்படாத நிலைமையில் அவை அறிவிக்கப்படவில்லை. இந்தியாவுக்கு மேற்கிந்திய தீவுகளுடனும் தென்னாப்பிரிக்காவோடும் உறுதியாகிவிட்டது. எனவே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் போட்டி இல்லை சூப்பர் 8ல் என்பது எங்களுக்கு இப்பொழுது தெளிவாக. ஒரு பரபரப்பான போட்டியை பார்க்கலாம்னு நினைச்சேன்னா செமிஃபைனல் பார்க்கலாம். செமிஃபைனல் தான் பார்ப்போம். செமிஃபைனல்ல பாகிஸ்தான் இந்தியா வர வாய்ப்பு இருக்குமா? இப்ப இருக்கிற நிலைமையில வாய்ப்பு இருக்குது. அதாவது செமிஃபைனல்ல 4 அணிகள் தெரிவாக போகின்றன. அவர்கள் எவ்வாறு தெரிவாக போகின்றனர் என்ற அடிப்படையில் மற்ற குழுவில் இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த 4 அணிகள் தான் வரப்போகின்றன. ஆக இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி சூப்பர் 8ல் காத்திருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல். இந்தியா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏனென்றால் என்னுடைய கணிப்பு எப்படி என்றால் இந்தியா முதலிடத்துக்கு வரும். அதே குழுவில் தென்னாப்பிரிக்கா 2வது இடத்துக்கு வரும். இலங்கை இருக்கின்ற குழுவில் இலங்கை முதலாவது இடத்துக்கு வரும். பாகிஸ்தான் 2வது இடத்துக்கு வரும். இந்தியா பாகிஸ்தான் ஒரு அரையிறுதி போட்டி. அந்த குழு இந்த குழு இந்த குழு தான் முதலாம் இடம் 2ஆம் இடம். முதலாம் இடம் 2ஆம் இடம். இந்தியா பாகிஸ்தான், இலங்கை, தென்னாப்பிரிக்கா. சரியா இருந்தா நீங்க கணிக்கிறதும் சரியா இருந்தா நாங்க கணிக்கிறதும் சரியா இருந்தா கருத்துக்கள் சமமா இல்லையான்னு சொல்லுங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது. எங்கேயோ ஆஸ்திரேலியா மிஸ் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சுழல் பந்து வீச்சாளர்கள் சரியாக அமையவில்லை. அவங்க செஞ்ச மிரிய பிள்ளை ஜிம்பாப்வேயோட தோத்ததுதான், வேற எதுவுமே கிடையாது. இல்ல ஜிம்பாப்வே சில வேளை இலகுவாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் நினைக்கின்றோம். ஜிம்பாப்வே அதை சரியாக பாய்த்து விட்டது. ஜிம்பாப்வேயின் சுழல் பந்து வீச்சாளர்கள் நல்ல முறையில் பந்து வீசுகின்றார்கள். எனவே நாளைய தினம் எனக்கு தெரிந்து சந்திரோ அயர்லாண்டோட வெற்றி பெறும் ஜிம்பாப்வே. வெற்றி பெற்றார்களாக இருந்தால் முடிச்சிட்டோம் ஆஸ்திரேலியா. சரி, ஓகே, நீங்க போயிட்டு இதோட இந்தியா பாகிஸ்தான் போட்டியில ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. கட்நாயக்க ஏர்போர்ட் பக்கமாக ஒரு தகவல் செய்தி. உலகத்துல இருந்து பல நாடுகளுக்கு இருந்து ரசிகர்கள் இங்க வந்திருக்காங்க. ஒரு ஏர்லைன்ஸ்ல வரது ஓகே, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லயோ ஸ்பெஷல் 15 விமானங்கள்ல தனியாருக்கு சொந்தமான விமானங்கள்ல 15 விமானங்கள்ல ரஷ்யர்கள் அந்த விமானங்களை வாடகைக்கு எடுத்து இங்க வந்து இறங்கியிருக்காங்க. சில வேளையில கர்நாடகா ஏர்போர்ட்ல இந்த பார்க்கிங் ஏரியாவுல இந்த வாகனங்கள் பார்க்க பண்ற மாதிரி விமானங்களை பார்க்க பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு கோடி செலவழிச்சு வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. கார் பிடிச்சி வர மாதிரி பிளைட்டை பிடிச்சி வந்திருக்காங்க இந்த தேசத்துல இருந்து. 2022 ஆசிய கணத்துக்கு துபாய்க்கு போன வேளையில ஹெலிகாப்டர் வந்துருக்கேன் பார்த்தேன். ஹெலிகாப்டர்ல மதியானத்துக்கு பக்கத்து ஒரு பிளைட்ல 20 பேர் 25 பேர் போற மாதிரியான சின்ன பிளைட் 10 பேர் வர. இந்தியாவில பாகிஸ்தான்ல இருந்து சில நிறுவனங்கள் கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்க ஸ்பான்சர்ஸ் அவங்க எல்லாம் இப்படி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய வித்தியாசமான போட்டி நடந்திருக்கு. இப்பதான் வரதான் நிறைய தகவல்கள் வருது. எனவே நேற்று அல்லது இன்றைக்கும் பாப்பீங்க, நாளைக்கும் பாப்பீங்க. இலங்கை அணி விளையாடினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலங்கை அணியுடைய அந்த ஆஸ்திரேலியானுடைய வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க முக்கியமா இந்திய ரசிகர்கள் சொல்லுங்க.
முக்கியமா இந்திய ரசிகர்கள் இலங்கையை பத்தி நிறைய அவதானித்துக் கொண்டிருந்தீர்கள். கடந்த காலங்களில் பல விடயங்களை சொல்கின்ற வழியில் உங்களுடைய கொமெண்ட்ஸ் வந்திருந்தன. இலங்கை திடீரென்ற ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காட்டியிருக்கின்றது. நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இலங்கை இனி என்னென்ன செய்யும் என்கின்றதை எதிர்பார்க்கின்றீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை சொல்லுங்கள்.